ஒரு ஜல்லிக்கட்டை முறையா நடத்தணும்னு ஊர் கமிட்டி எப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்குன்னு பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை ஜல்லிக்கட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கஷ்டப்பட்டு 2 டோக்கனை ரெடி பண்ணி நம்ம கிட்ட இருக்க இந்த செவலையையும் அப்புறம் நம்ம அலெக்ஸையும் தான் ஏத்திட்டு போயிருந்தோம். ஒரு மாட்டுக்கு 69, இன்னொரு மாட்டுக்கு 187 டோக்கன். இந்த வருஷம் ஒரு டோக்கன் வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சு 3 மாசம் முடிய போகுது. ஆனா நம்ம அலெக்ஸுக்கெல்லாம் இப்பதான் முத தடவை ஜல்லிக்கட்டு கேட்கிறோம். 8 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த ஜல்லிக்கட்டுக்கு நிறைய கிடைமாடுகள் இருந்துச்சு. தள்ளுவாடி ஆகக்கூடாதுன்றதுக்காக ஊர் கமிட்டி மொத்தமா சேர்ந்து வந்து புறவாடியில நின்று கண்ட்ரோலா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டம் அதிகமா சேர விடாம ஜேசிபி வச்சு அப்பப்ப கிளியர் பண்ணிட்டே இருந்தாங்க கூட்டத்தை. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா கிடைமாடுகளுக்கு தனியா டிஎல், பதுசா ரெட்டகேர்ல வர மாடுகளுக்கு தனியா டிஎல் விட்டுருந்தாங்க. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா இவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தோம், பாதிக்கு மேல தள்ளுவாடி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நாங்க கொண்டு போன இந்த செவல மாட்டை ஒரு 8:30 போல அடைச்சிட்டோம். ஆனா அடைச்சு கலெக்ஷன் மைண்ட்ல பிடிக்க முடியல. ஓடுன மாடு இந்த அன்னைக்கும் அந்த அன்னைக்கும்னு தேடி போனா அது போயிருச்சு வண்ணாரப்பட்டிக்கு. அதுவும் இந்த சைடு ஃபுல்லா ஃபாரஸ்ட் போல, ஃபுல்லா சவுக்கும் ஆரஸ்பதி மாதிரி தான் இருந்துச்சு. இந்த காட்டுக்குள்ள மாடை விட்டோம்னா அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது போல. மாட்டை தேடி பின்னாடி போன நாங்களாம் நொந்துட்டோம். ஏன்னா மாடு எந்த திசையில போச்சு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. நாங்களும் மாட்டை அடைச்சதுல இருந்து இருட்டுற வரைக்கும் தேடுற மாடு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வேற ஒரு மாட்டுக்காரங்க பண்ண உதவினால தான் நம்ம மாடே கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு.